ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65. நார்மலாக வீட்டில் எல்லாருமே பண்ணுற ரெசிபி தாங்க. அந்த 65 எப்படி சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் மசாலா உதிராமையும் பண்ணணும் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். அதை உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். சிக்கனை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாதுங்க. இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ரஃப் ஆயிரும். அடுத்து மசாலா சேர்த்துடலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. அடுத்து 65 மசாலா நான் 25 கிராம் எடுத்திருக்கேன். இதை இதோட சேர்த்துடலாம். நீங்கள் கடையில் வாங்குறா இருந்தால் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுருங்க. அடுத்து தனி மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு கவுச்சி வாழை அடிக்காமல் இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம போட்டிருக்க மசாலா சிக்கனில் எல்லா பக்கம் படுற அளவுக்கு நம்ம நல்லா பரட்டி விட்டுருங்க. சிக்கன் மசாலாவும் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணலாம். லெமன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. ஏன்னா லெமன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உப்பு காரம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் லெமன் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மசாலில் எல்லாமே போட்டு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிடலாம். லெமன் நான் ஒரு லெமன் புளிய போகிறேங்க. நான் சின்ன லெமன்னால 1 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் அதில் பாதி போட்டால் கூட போதுங்க. லெமன் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ சிக்கன் 65 மசாலா ஃபுல்லாக போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாங்க. எண்ணெய் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ப நீங்கள் சிக்கன் போட்டு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி போடும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு வெந்தாலுமே உங்களுக்கு சிக்கன் ரஃப் ஆயிரும். அது மாதிரி ஃபுல்லாக வச்சாலும் சீக்கிரம் வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்குங்க. அதனால் மீடியம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுறலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துடலாம். சிக்கனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மசால் எதுவுமே கொஞ்சம் கூட உதிரல. பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், மசால் கொஞ்சம் கூட உதிரல. அது மாதிரி சிக்கன் ஒன்றோட ஒன்று ஒட்டவும் இல்லை. பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு சிக்கன். சட்டியில் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எண்ணெய் ரொம்பவே கிளியராக இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் 65 நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.